அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மகாராஷ்டிராவில் திமுக திட்டங்களை கூறி வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு சமீபத்தில் தேர்தல் நடைபெற்றது. 288 இடங்களை கொண்ட மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 இடங்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் சிவசேனா கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மிக பலம் வாய்ந்த கட்சிகளாக இருந்தது. இந்த இரு கட்சிகளையும் உடைத்து அந்த கட்சிகளில் உள்ள மூத்த தலைவர்களை பிரித்து அரசியல் செய்ய தொடங்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. எனவேதான் பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது என்றால் மிகையாகாது. இது அரசியல் சாணக்கியத்தனம் என்று கூட கூறலாம். மகாயுதி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 145 இடங்களில் போட்டியிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனா கட்சியானது 81 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது 59 இடங்களிலும் போட்டியிட்டு இருந்தது. இதில் பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்சமாக 135 இடங்களில் வெற்றி பெற்று அசத்தி உள்ளது. இதேபோன்று ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனா கட்சி 57 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 இடங்களிலும் வெற்றி பெற்று அசத்தி உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மகா விகாஸ் அகாடி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தது. இதில் காங்கிரஸ் கட்சி 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி 96 இடங்களிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 85 இடங்களிலும் போட்டியிட்டு இருந்தன. மகா விகாஸ் அகாடி வெறும் 56 இடங்களை மட்டுமே கைப்பற்றி உள்ளது. குறிப்பாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி 20 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 16 இடங்களிலும், சரத்பவார் கட்சி 10 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சமாஜ்வாதி கட்சி 2 இடங்களிலும், சிபிஐ 1 இடங்களிலும், இதர கட்சி 1 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், தமிழகத்தில் திமுக மகளிருக்கான உரிமை தொகையை வழங்கி வருகிறது. மாதம் 1000 ரூபாய் என்ற விகிதத்தில். ஏற்கனவே அங்கு ஆட்சியில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் மகாராஷ்டிரா மாநில பெண்களுக்கு உரிமை தொகையாக 1500 சமீபத்தில் வழங்கியிருந்தார். தற்பொழுது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது நாங்கள் மகளிருக்கான உரிமை தொகையை 3000 உயர்த்தி வழங்குவோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணியோ 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குகிறோம் என கூறியிருந்தது. மக்கள் காங்கிரஸ் கட்சியைத்தான் ஆதரிப்பார்கள், ஏனெனில் 3000 ரூபாய் வழங்குகிறோம் என கூறியிருந்தார்கள். அதே சமயத்தில் பல கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கடுமையான போட்டி நிலவும் என்று கூறியிருந்தது. ஆனால் மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியைத்தான் ஆதரித்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. காரணம், இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் 3000 வழங்குவது அப்புறம், மேலும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தான் உள்ளது. அவர்கள் நிதியை வழங்கவில்லை என்றால், இவர்கள் நிதி இல்லை என்று கொடுக்காமல் சென்று விட்டால் என்ன செய்வது? நாம் ஏற்கனவே 1500 ரூபாயை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் உயர்த்தி வழங்கவில்லை என்றாலும் நாம் பெற்று வரக்கூடிய 1500 ரூபாய் உத்தரவாதமாக கிடைக்கும் என்று நம்பினார்கள். இதுவும் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்த யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிராவில் சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக உள்ள இந்துக்களை அடக்கி ஆள நினைக்கின்றார்கள். நீங்கள் பெரும்பான்மை மக்களாக இருந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் முஸ்லிம் ஆதரவோடு உள்ள சிவசேனா கட்சிகளுக்கு ஆதரவு அளித்தால் மேலும் நீங்கள் அதே நிலையில்தான் இருப்பீர்கள். எங்களை ஆதரியுங்கள், உங்களுக்கான உரிமையை மீட்டு தருவோம் என கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களும் பெரும்பான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தால் அவர்கள் பாதுகாப்பானவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு தேவையானது அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என கூறியிருந்தார். அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள பெரும்பான்மை மக்களினுடைய வாக்குகளை இவர்கள் இவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள். இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் திமுக கூட்டணி அறிவித்திருந்த மகளிர் உரிமை தொகையும் இவர்களுக்கு கை கொடுத்ததாக கூறப்படுகிறது. நன்றி.